வணக்கம். ஜூன் 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 24ஆம் தேதி நிஃப்டி 0.8% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,000 லெவலில் கடந்திருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 18,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,600 கோடி ரூபாய்க்கு. பேங்க் நிஃப்டி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 1.7% அதிகரித்தது. 58,150 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. மணி கண்ட்ரோலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ வங்கிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. நான் ரெசிடென்ட்ஸ்க்கு லோன் வழங்குவது, ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ் மீது லோன் வழங்குவது, அது கொலாட்ரலாக எடுத்துகிட்டு அவங்க லோன்ஸ் வழங்க முடியும். அதற்கு ஆனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஆர்பிஐ. அது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. நம்ம சில தினங்களாக செய்தி பார்த்துட்ருக்கோங்க. வங்கிகள் இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் ரேட்ஸை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. எஃப்சிஎன்ஆர்ன்றது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ் டெபாசிட் ரேட்ஸை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ லோன்ஸ் வழங்க அவங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க ஆர்பிஐ, இதை கொலாட்ரலாக வைத்துக்கொண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து பேசியிருக்கிறாரு. இடி நவுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துவது குறித்து பேசுவது ப்ரீமெச்சூராக இருக்கும்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர். இன்ஃப்ளேஷன் இன்னும் பெரிய அளவில் மோசமாக போகலன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து இப்போ பேசுவது ப்ரீமெச்சூராக இருக்கும்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 527. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் ஷேர் இப்போ 36%லேருந்து 40% உயரும்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க சிஎல்எஸ்ஏ. ஹெச்எஸ்பிசி தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 490. இப்போ 410 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள். நொமுரா தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 402 ரூபாய். எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 1,250 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. ஆயில் விலை பேரலுக்கு $80 முதல் $90 வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு S&P குளோபல் எனர்ஜி தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வந்தாலும் 2026 இரண்டாவது பாதியில் $80 முதல் $90 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு S&P குளோபல் எனர்ஜி தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTVலேருந்து. இப்போ பிரெண்ட் க்ரூடுடைய விலை ஒரு பேரலுக்கு $76 குறைவாக இருக்கு. மார்ச் 2க்கு பிறகு இதன் முதல் முறை $76 கீழே ஒரு பேரலுடைய விலை போகுதுன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஈரானுடைய ஆயில் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாருன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் எனர்ஜி மீட்டில் அவர் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹரியானாவில் ஜூன் 25 மற்றும் 26 பிரிக்ஸ் எனர்ஜி மற்றும் ஆயில் மினிஸ்டர்ஸுடைய மீட்டிங் நடக்குதுங்க. அதில் அவர் பங்கெடுப்பதற்காக வர இருக்கிறாருன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஈரான் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் டோல் விதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது டோலாக கருத வேண்டாம், ஃபீஸாக கருதலாம். ஈரான் மற்றும் ஒமான் இந்த ஃபீஸை நிர்ணயிப்பாங்க. இப்போ ஃபீஸ்னால் அவங்க ஏதாவது சேவையை வழங்குறதா மாதிரி அவங்க கொண்டு வராங்க பொறுத்திருக்காங்க. ஏதாவது சேவை வழங்குவாங்க, அதற்கான கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டோல் கிடையாது, ஒரு ஃபீஸ் போட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த 60 நாட்கள் கழித்து அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியே இருக்குது. ஆனால் அமெரிக்கா அதற்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க, இப்போ பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்கன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மறுபடியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேன் இன்ஃப்ரா தரப்புல அப்டேட் இருக்குது. சவுத் மும்பையில் அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வழியாக 2,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மேன் இன்ஃப்ரா. சைனா, ஜப்பான், கொரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் மீது இந்திய அரசாங்கம் ஆன்டி டம்பிங் டியூட்டியை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். JSW JFE எலக்ட்ரிக்கல் ஸ்டீல்ன்ற நிறுவனம் தான் புகார் கொடுத்துருக்காங்க. DGTRல டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் எளிதாக இந்தியாவுக்குள்ளே வருது, அதனால டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி பாதிப்படையுது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்னா
கோல்டு ரோல்டு கிரெயின் ஓரியன்டட் எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் மற்றும் அமார்ஃபஸ் மெட்டல் இது எல்லாமே எளிதாக இந்தியாக்குள்ளே வருது இந்த நாடுகள்லேருந்து சைனா, ஜப்பான், கொரியா மற்றும் ரஷ்யாவிலேருந்து. அதனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பாதிப்படையுதுன்னு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இதற்கு பிறகு இப்போ விசாரணையை துவங்கி இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெண்ட் நிறுவனம் அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம். ட்ரெண்டுடைய சேர்மனாக இப்போ நோயல் டாட்டா இருக்கிறாரு. அவர் 70 வயது பூர்த்தி செய்கிறாருங்க நவம்பர் மாதத்தில். அதனால் ரிட்டையர் ஆகிறாரு. அவருடைய பதவியிலிருந்து அவர் விலக இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க. 2023 நிறுவனம் ஒரு இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி 10 மடங்கு ஆக்க வேண்டும் அப்படின்னு. அதில் இப்போ 2.5 மடங்கு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த 10 மடங்கு ஆக்க வேண்டும்ன்றது எவ்வளோ என்ன டைம்லைன்றது தெரியலைங்க அந்த இலக்கு. ஆனால் இப்போதைக்கு 2.5 மடங்கு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ப்ராஃபிட் வளர்ச்சி 3 மடங்கு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு சில தகவல் என்னென்னா, இந்தியாவுடைய ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரீட்டைல் மார்க்கெட்டில் ட்ரெண்டுடைய மார்க்கெட் ஷேர் 2% இருக்குது. ஆண்டுதோறும் புதிதாக 50 வெஸ்ட் சைடு கடைகள், 200லேருந்து 250 ஜூடியோ கடைகள், 25 முதல் 40 வரைக்கும் ஸ்டார் கடைகளை திறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கு ட்ரெண்ட் நிறுவனம் வைத்திருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்துஸ்தான் காப்பர் தரப்புல அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய மைனிங்கான கிளியரன்ஸ் வழங்கி இருப்பதாக தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் சிமெண்ட் தரப்புல அப்டேட் இருக்குது. ஆசாமில் மைனிங் லீஸுடைய ப்ரிஃபர்டு பிட்ராக இருக்கிறாங்க. ஆசாம் அரசு நடத்தின ஆக்ஷன்ஸ் இது. ஓபராய் ரியாலிட்டி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 3% அதிகரித்தது. கம்பெனியுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா அப்ரூவல் கிடச்சிருக்கு. குருகிராமில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 360 நார்த் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வழியாக கம்பெனிக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்டர்வேஸ் லீஜர் டூரிசம் ஐபிஓக்கான அப்டேட் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 54% ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 2.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ₹5 கூடுதலாக இருக்குது. அது ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது 0.6% அதிகம். கேபிஆர் மில் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 18% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அக்டோபர் 2008 தான் இவ்வளோ பெரிய ஒரு கெயின் இருந்ததுங்க ஒரே நாளில். அதுக்கு பிறகு இந்த நேற்று தான் 18% இன்ட்ராடேல அதிகரித்தது கேபிஆர் மில். மோத்திலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. கேபிஆர் மில்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1200. இப்போ அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கேபிஆர் மில். பாரத் டைனமிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1347 கோடி ரூபாய். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்தியா மற்றும் ஜிஇ ஏரோஸ்பேஸ் இடையே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. ஜிஇ ஏரோஸ்பேஸ் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கான இன்ஜின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். ஸோ இன்ஜினை வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ஓகே இருக்குது. ஆனால் இப்போ ப்ரைஸிங்கில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. முதல்ல பேசும்போது 70 கோடியிலேருந்து 80 கோடி ரூபாயாக இருக்கலாம் ஒரு யூனிட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனால் இப்போ ஜிஇ ஏரோஸ்பேஸ் அதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக கேட்குறாங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் தகவல் வெளியாகிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து நமக்கு கிடைத்த தகவல். இப்போ இந்த இன்ஜின் தாமதமாக வர்றதுனால ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு அது பாதிப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸை உற்பத்தி செய்யணும். அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு இந்த இன்ஜினை தான் அவங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இன்ஜின்ஸ் வருவது தாமதமாகிறதுனால இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.